அன்பர்களே, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா 10ஆம் நாள் திருவிழா ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாண விழா. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவில் 10ஆம் நாளான இன்று மீனாட்சி திருக்கல்யாண விழா நடைபெறுகிறது. இந்த நாள் பரமானந்த கடலில் படிவதை உணர்த்துகிறது. மீனாட்சி திருக்கல்யாணம் என்றாலே மதுரையில் விழா கோலம் காணும். மதுரையில் அரசிக்கன்றோ திருமணம், 8 திக்கும் வென்று இமயத்தையும் வென்று வரச் சென்ற போதுதான் சிவபெருமானை மீனாட்சி தேவி முதலாக சந்தித்தாள். அதாவது தனங்களில் ஒன்று மறைய தனது மணாளன் இவரே என எண்ணி நாணினாள். பங்குனி உத்திர நாளில்தான் மீனாட்சியை மணந்து கொள்வதாக வாக்களித்தார் சிவபெருமான். அதன்படி சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவே ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. திருமலை மன்னர் காலத்தில் இது சித்திரை உத்திர நாளுக்கு மாற்றப்பெற்றது. அழகர் திருவிழாவும் இந்த விழாவையும் இணைத்து நடத்தப்படுகிறது. பிறவி தரையில் கட்டுண்ட ஆன்மாக்கள் இறைவன் திருவடியில் தோய்ந்து சாயுஜ்ய நிலையை அடைந்து பரானந்த கடலில் படிவதை இந்த விழா உணர்த்தும் தத்துவமாகும். இன்று காலை 4 மணி அளவில் வெள்ளி சிம்மாசனத்தில் உலா வருவர். காலை 6 மணிக்கு திருப்புறங்குன்றத்திலிருந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் ஸ்ரீ பவளக்கணிவாய் பெருமாளும் எழுந்தருள்வர். மீனாட்சியை தாரை வார்த்து கொடுப்பவர் பவளக்கணிவாய் பெருமாளே. அதன் பின் வெள்ளி சிம்மாசன உலா முடிந்ததும் கன்னி ஊஞ்சல் நடைபெறும். அதன் பின் திருக்கல்யாண மேடைக்கு எழுந்தருள்வர். மணச்சடங்குகள் அனைத்தும் நிறைவேறியதும் தேவி மீனாட்சிக்கும் பெரியாவிடைக்கும் மங்கள நான் அணிவிப்பர். இந்த நேரத்தில் அனைத்து பெண்களும் தங்கள் திருமங்கல்ய கயறுகளை மாற்றிக்கொள்வார்கள். பின் தீபாராதனை முடிந்து மூர்த்தங்கள் பழைய திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள்வர். திருக்கல்யாண மண்டப விதானத்தில் கட்டும் முத்து மேற்கட்டி வெல்வெட் துணியில் முத்துக்களால் ஆன யாழி, கிளி, புலி, தாமரை, மலர்கள், பறவைகள் இடம்பெறும். இதில் 71,755 முத்துகள் உள்ளன. மணமகனாகிய சுவாமி தலையில் நீல நிற கற்கள் பதித்த கிரீடம் இன்று மட்டுமே அணிவிக்கப்படும். தங்க பூணல், காதில் மாணிக்கம் பதித்த தோடுகள், 2 கைகளில் இரத்தினத்தில் அலங்காரம், ஒரு கையில் தங்க பூச்செண்டு, மலர், மார்பிலே தங்க கவசம், பாதத்தில் தங்க காவடம், கழுத்தில் நீலோத்பல கல் பதித்த நலப்பதக்கம் ஆகியவை அணிந்திருப்பார். மணமகளாகிய மீனாட்சி கழுத்து முதல் பாதம் வரை தங்க அங்கி, சிரசில் தங்க கிரீடம், கையில் தங்க கிளி, வைரத்தாரி ஆகியவை அணிவித்திருப்பார்கள். இது திருக்கல்யாணம் கண்டால் நம் வீட்டில் எந்நாளும் மகிழ்ச்சி நிலவும். இரவு பட்டின பிரவேசம் நடைபெறும். சுவாமி தங்க அம்பாரி வைத்த யானை வாகனத்தில் உலா வருவார். இந்திரனின் ஐராவதம் காட்டு யானையாக மாறி சுந்தரேஜரை பூஜித்து மீண்டும் வெள்ளை யானையாக மாறிய தலம் இது. இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த வாகனம் வரும். மீனாட்சி அன்னை அனந்தராயர் புஷ்ப பல்லக்கில் உலா வருவார். இந்த பல்லாக்கு திருமலை மன்னரின் திவானால் செய்து அளிக்கப்பெற்றது. மணமும் நிறமும் வெவ்வேறு கொண்ட மலர்கள் பல்லக்கை அலங்கரிப்பது போல் மொழி, ஜாதி, இனம் போன்ற வேறுபாடுகளை மறந்து அன்னையின் திருவடிகளில் ஒன்றுபட வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. ஐஸ்வர்யங்களையும் திருமணப்பேறு, மகப்பேறு, தொழில் அபிவிருத்தி முதலிய அளிக்கும் இம்மணவிழாவில் கலந்து கொண்டு இறையருள் பெறுவோமாக. ஆடகா மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷியாமளா பீடநிலையே ஜெகதம்பிகே.